சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முடியாது. ஏன் எழில விட்டு அவளை காப்பாத்த வேற யாருமே இல்லையா? அது சரி, உதவி பண்றதுக்கு ஆள் இல்லன்னு தானே பணத்துக்காக என் பையனை மயக்கி வச்சிருக்கா. ஐயோ சங்கரி, இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்ல. கையல் மேல இருக்கிற வன்மத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கதவை தர ப்ளீஸ். மாட்டேன். ஏய், நீ பண்ற சதிய கடவுள் கண்டுக்கலனாலும் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் எழில் உன்னை அடியோட வெறுத்துருவான். ஏய், சொல்றத கேளு. அவனுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பு. ஏன் இப்படி பண்ணனு கேட்டானா நீ தூக்கம் இல்லாம மயங்கிட்டான்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ப்ளீஸ் சங்கரி, கதவு தர. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எழில் உன் கூட பேச மாட்டான்னு நீங்க என்ன பயமுறுத்தினாலும் சரி, கயல் கிட்ட இருந்து என் மகனை மீட்டெடுக்க அவளோட சாவுதான் முடிவுனா அந்த செல்ஃபிஷ் கயல் சாவட்டும். சங்கரி, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? 100ல ஒரு வார்த்தை பறிக்கணும்னு சொல்லுவாங்க. கையில பிடிக்கலங்கிறதுக்காக அவ சாகணும்னு சொல்றது பாவண்டி. இதனால நம்ம பையன் தாண்டி நொந்து போவான். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு நான் நினைச்சதுதான் நடக்கணும். ஐயோ, என்ன கையில இருந்த சோகத்துல கொஞ்ச நாள் புலம்புவான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். யார் இருந்தாலும் இல்லனாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். கையில் போனதுக்கு அப்புறம் எழிலும் அப்படிதான் வாழ்வான். அவன் வாழ்ந்தா எனக்கு அது போதும். மூடி வாய. என்னடி மனுஷனி எல்லாம் இவ்வளவு அரக்க குணமா நடந்துக்கிற? உனக்கு நான் புருஷனா இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா எழிலுக்கு நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அவன் நல்ல மனசுக்கு ஈடு இணையா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கியா? நீ நல்லவளே இல்லடி. நீங்க அமைதியா இருங்க. எழில எப்படி அந்த பணப்பிசாசங்களோட பிடியில இருந்து மீட்டெடுக்கணும்னு பெத்தவ எனக்கு தெரியும். இப்ப எழிலோட இந்த தூக்கம்தான் ஆயுசுக்கும் அவனை நிம்மதியா வச்சிருக்கும். சங்கரி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, கதவை தர. கையில் முதல்ல பழைக்கணும். எழில் அவனை கல்யாணம் பண்ணிக்காம நான் பாத்துக்கிறேன். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? கத்தி கூச்சல் போடாம அமைதியா இருங்க. வீணா சத்தம் போட்டு என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. சங்கரி, 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 சங்கரி. எழில், அண்ணி இங்கே அட்மிட் ஆகிருக்கிற விஷயத்த அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே. நம்ம ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் அம்மா பார்த்துட்டாங்கன்னா ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பேசாம அன்புக்கு இங்கே இருக்கிற லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். அர்ஜென்ட்டாக ஒருத்தர் கால் பண்ணணும். என் மொபைலில் பேலன்ஸ் இல்லை, பண்ணிக்கவா? ஓகே மேடம், பண்ணிக்கோங்க.
அண்ணா ப்ளீஸ்ண்ணே, என் அக்கா அங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கண்ணே. இங்க வாடா. அவங்கள காப்பாத்த எங்கேயும் பணம் கிடைக்காம தான் நான் உங்ககிட்ட ஃபோர்ஜரி வேலை பண்ணேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேண்ணே. வீட்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். கட்ட மட்டும் அவுத்து விடுங்கண்ணே ப்ளீஸ். டேய், ஒன்னு விட்ட செவில அவுள் ஆயிடும். என் அக்காக்கு உடம்பு முடியல, பாட்டி செத்து போச்சு. இந்த கதைலாம் என்கிட்ட வேணாம். இனி எதுக்காவது வாயை திறந்த நான் பேச மாட்டேன், என் கை தான் பேசும். ஜாக்கிரதை. அன்பு ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணு. இன்னைக்குன்னு பார்த்து ஏன்டா இப்படி சொதப்புற? கால் அட்டன் பண்ணு. ஐயோ, மறுபடியும் கால் வருது. அங்க அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணன் நம்பருங்கிறதுனால எடுக்க மாட்டேங்கிறானோ? பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஷாலினி, மா மா இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லைம்மா. யாருக்கு ஃபோன் பண்ற? யாருக்கும் இல்லைம்மா. என்னடி முழிக்கிற? யார்கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் பண்ற? யார் கூட இல்லைம்மா. போ. போடி போ. இன்னைக்கு நீ தலைக்கிடா நின்னாலும் அந்த அன்பு பையகிட்ட பேச முடியாது. திங்கிறது இங்க, விசுவாசம் கயல் குடும்பத்துக்கா? கையும் களவுமா ஒரு நாள் சிக்குவல்ல, அன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி.